டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். அதுவும் பாத்தீங்கன்னா கீரை வச்சு செஞ்சு காட்ட போறேன். வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். அதுவும் பாத்தீங்கன்னா கீரை வச்சு செஞ்சு காட்ட போறேன். என்னடாப்பா டிஃபனுக்கும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், அது கீரை வச்சா அப்படின்னு கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க. அவ்வளவு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லுவேன். கீரை மட்டும் கிடையாதுங்க, இதுலயே உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போறோம். சின்ன குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக போட்டுக்கலாங்க. நான் போட்டிருக்கிற அளவு 200 கிராம் பருப்பு. நான் இன்னைக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க ஈவன் நார்மல் துவரம் பருப்புலையும் செய்யலாம், பாசி பருப்புலையும் செய்யலாம். இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் இதுலேயே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 3 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். போட வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. இது 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போகிற வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க சமைக்கிறேன். அடுப்பானால் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. பெருசாக 2 உருளைக்கிழங்கு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயிலே போட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நம்ம எப்பயுமே பருப்பு கீரைலாம் போட்டு குழம்பு பண்ணும்போதும் உருளைக்கிழங்கு போட மாட்டோம். பட் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து போடும்போதும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு இது மாதிரி வறுத்தெடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஈவன் நீங்கள் சின்ன சைஸாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம். முக்கால்வாசி நல்லா செவந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் செவந்தா போதும். உருளைக்கிழங்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு பொரிச்சுக்கிட்டா போதும். இப்போ இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 10 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதிலே ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் லேசாக செவக்கட்டுங்க. பூண்டு சீரகம்லாம் லேசாக செவந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம், சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதிலே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த தோல் சுருங்குனா போதும். தக்காளி தோலும் சுருங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி அதுவும் இருந்தால் போட்டுக்கலாம். 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் மிளகா பொடி குறைச்சி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாங்க. மசாலாலாம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இனிமேல் நம்ம கீரை போட்டுடலாம். பாலக்கீரை நல்லா பெருசாக ஒரு கட்டு எடுத்து தண்ணியில் 2-3 வாட்டி அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது கீரையை நல்லா அலசினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணணும். இப்போ இந்த கீரை இதிலே போட்டுடலாங்க. இந்த கீரையை 2 நிமிஷம் தான் இதில் போட்டு வதக்கணும். இந்த கலரும் மாறக்கூடாது, இதில் இருக்கிற விட்டமின்ஸும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. நான் பாலக்கீரை போட்டு செய்கிறேன். நீங்கள் பருப்பில் போட்டு செய்கிற கீரை எந்த கீரையாக இருந்தாலும் போடலாம். இந்த கீரை வதக்கும் போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். பட் இந்த கீரை போட்ட உடனே கொஞ்சமாக போடணும். அப்போ தான் இந்த கீரையில் இருக்கிற பச்சை மணம் மாறாமல் இருக்கும். கீரையை 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டுங்க. இந்த அளவு தான் வதக்கணும். இனிமேல் நம்ம பருப்பு ஊற்றிடலாம். குக்கர் விசில் ஆவி போயிடுச்சுங்க. பருப்பும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பருப்பை கடையாமல் அப்படியே ஊற்றிக்கலாம்.
பருப்பு கடைஞ்சி கூட ஊற்றலாம். பட் இந்த மாதிரி ஊற்றும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அங்கங்கே பருப்பு முழுசாக இருக்கும். இந்த குழம்போட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி போடும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ பார்த்து போடுங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அது போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் கேட்குறீங்க கமெண்டில் மைசூர் பருப்பு எங்கே கிடைக்குன்னு. சில டைம் ரேஷன்லேயும் கிடைக்குது. ஈவன் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டு பாருங்கள், அங்கேயும் கிடைக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. எந்த ஸ்டேஜில் நான் எடுக்கணுங்கிறதும் சொல்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ஒரு நிமிஷமாக கொதிச்சிடுச்சு. இந்த கீரையில் இருக்கிற பச்சை நிறம் மாறாமல் இருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை லாஸ்ட்டாகவும் போடலாம். அப்படி இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு போடாமையே செய்யலாம். பட் உருளைக்கிழங்கு போடும் போதும் செம்ம ருசியாக இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் நெய் ஊற்றிட்டு பரிமாறினீங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க. ஸோ சூப்பராக மணக்க மணக்க நம்ம டிஃபன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது மேலே அப்படியே நல்லா 2 டீஸ்பூன் தாராளமாக நெய் விடுங்க. நெய் விடுறது உங்கள் ஆப்ஷனலுங்க. அப்புறம் சங்கீதா இவ்வளோ நெய் விடுறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ இங்கே பாருங்க, அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இது செய்யறதை விட நம்ம பரிமாறுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்படியே இது மேலே போடுங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு பசங்க சாப்பிடுவாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் இருக்கிற 2 உருளைக்கிழங்கு மேலே பொரிச்சு போடுவோம். சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நார்மலாக நம்ம எப்பயுமே கீரை செய்யும் போதும் சாப்பாட்டுக்கு தான் செய்வோம். பட் நான் செஞ்சு இதே முறையிலே செஞ்சிங்கன்னா சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசைக்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு அதையும் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடலாம். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீரையை நான் எந்த பதத்தில் வதக்கணும் அந்த அளவு தான் வதக்கணும். எப்பயுமே கீரையில் நம்ம இந்த மாதிரி மஞ்சள் பொடி போடும் போதும் அதோடைய கலர் வந்து மாறாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நான் சொன்ன டிப்ஸும் நான் சொன்ன அளவு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது அப்படியே சும்மா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு எனக்கு இது வந்து சுட சுட சாதத்தில் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. இருங்க, நான் சாதம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுட சுட சாதம் அப்படியே நம்ம குழம்பு அள்ளுவோங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. உங்களுக்கு தோணுதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூட அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. ஸோ இனிமேல் சாப்பிட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குங்க. இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா யார் தான் சாப்பிட மாட்டாங்க. நல்லா சுட சுட வடித்த சாதத்தில் அப்படியே நல்லா அப்படி குழச்சி கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்ருவோம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கீரை குழம்பு தானே அப்படின்னு யாருமே ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. நீங்கள் எடுக்கிற கீரையும் நல்லா இருக்கணும். அதாவது பாலக்கீரை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதா வாங்காதீங்க. பேபி கீரைன்னு சொல்லுவாங்க. அப்படியே சின்ன சின்ன கொழுந்து கீரையாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாமே செம்ம சுவையாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்கு. கூட அப்படியே ஒரு கேரட்டும் வச்சுப்போம். அற்புதங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.